ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடிபிஐ எனக்கு 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பிஓ அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த நாள் நமக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஐடிபிஐக்கான ஒரு அந்த சிங்கிள் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கு, ஸோ அதோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஆப்டிடியூட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா 50 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆப்டி வந்து 50 கொஸ்டின்ஸ், ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன, எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எங்ககிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடல் டெஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த பேப்பர் இருக்கு அப்படின்னா இந்த பேப்பரோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ பிடிஎஃப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ நீங்க கிளாஸ் ஃபுல்லா ஒன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிட்டு தென் இந்த கிளாஸ் டவுட்ஸ் இருக்கிறத வந்து இந்த செஷனுக்குள்ள பார்த்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப். ஸோ அது வந்து அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the ratio between the base and height of a right angle triangle is 4:3 respectively. If the hypotenuse is 10 cm, what is the area of the triangle? So already நம்ம வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். என்னன்னா எனக்கு ட்ரையாங்கிள்கான பேஸ் ஹைட் கொடுத்துட்டாங்கன்னா ஹைப்போடெனியஸ் நானே சொல்லலாம். சரியா? ஸோ ட்ரையாங்கிள்கான பேஸும் ஹைட்டும் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா பேஸும் ஹைட்டும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 4 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ்ல இருக்கு பேஸும் ஹைட்டும். அப்ப ஹைப்போடெனியஸ் வந்து என்னவா இருக்கும், 5 பார்ட்ஸா இருக்குமா? ஸோ 3:4:5 தானே படிச்சிருப்போம் நம்ம. 3:4:5. அப்ப 3 பார்ட்ஸ் ஹைட், 4 பார்ட்ஸ் பேஸ், 5 பார்ட்ஸ் என்னது ஹைப்போடெனியஸ். ஸோ 4:3 பேஸ் ஹைட் ரேஷியோ பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஹைப்போடெனியஸ் யாரா தான் இருப்பாங்க, 5 தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஹைப்போடெனியஸ் வேல்யூ இந்த 5 தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. இந்த 5 தான் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வேணும். அப்ப 5 வந்து 10 இன்டூ 2 அப்ப 1 பார்ட் வேல்யூ என்னவா இருக்காங்க 2. அப்ப 1 பார்ட் வந்து 2னா 3 பார்ட் என்னது 6, 4 பார்ட் என்னது 8. கிளியரா? அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, half into b into h, half into b into h. clear? 6 8 are 48, 48 divided by 2 என்னோட ஆன்சர் என்னது 24. given questionல given optionோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, 24 ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருப்பாங்க. கிளியரா? இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? next one. Average of 3 odd numbers is 21. If the difference between the smallest and the largest of these 3 numbers is 18, what is the third number? 3 ஆட் நம்பரோட ஆவரேஜ் வந்து 21 சொல்லிட்டாங்க. பட் கன்சிக்யூட்டிவ்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப 3 ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 21னா சம் என்னவா இருப்பாங்க, 63 இருப்பாங்க. ஏதோ 3 ஆட் நம்பர்ஸ் இருக்கு. அடுத்தது if the difference between the smallest and largest of these 3 numbers is 18, அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப லார்ஜஸ்ட் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, 18 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி தேர்ட் நம்பர்? தேர்ட் நம்பர்னா யாரு, சியோட வேல்யூ வேணும். இங்க சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷனலா ஏதாவது என்ன பண்ணிருக்கணும், சியை ரிகார்ட் பண்ணி டேட்டா கொடுத்துருக்கணும். இல்ல வேற எப்படியாவது என்ன பண்ணிருக்கணும்னா எனக்கு ஏதாவது ஒரு அடிஷனல் டேட்டா கொடுத்திருந்தா மட்டும்தான் என்னால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப இந்த கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. சோ டேட்டா ப்ரொவைடர் ஆர் நாட் required to answer the question. Clear? Next one. A is 6 years elder than B at present. The ratio of their ages after 6 years will be 5:4 respectively. What is B's percentage அப்படினு கேக்குறாங்க. A வந்து B விட 6 years elder. அப்ப A க்கும் B க்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், எனக்கு A க்கும் B க்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், 6 years ஆ இருக்கும். இதுல ratio of their ages after 6 years வந்து பார்த்தோம்னா 5:4. ratio of their ages after 6 years வந்து என்னது 5:4. 6 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோ 5:4 அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே ரெண்டு பேர்த்துக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா தான் எனக்கு இருக்கும்,
6 இயர்ஸா தான் இருக்கும். இப்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல எனக்கு என்ன கிடையாது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 5:4ங்கிற ரேஷியோல இருக்காங்க அப்படின்னா இவங்களோட டிஃபரன்ஸ் என்னது 1 பார்ட்டா, அந்த 1 பார்ட் தான் வந்து என்னது 6ஆ. அப்போ 1 பார்ட் வந்து 6 அப்படின்னா எனக்கு தேவை B யோட ஏஜ். அப்ப 4 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 4 பார்ட்ஸ் யாரா இருப்பாங்க 24ஆ இருப்பாங்களா? இந்த 24 அப்படிங்கிறது யாருப்பா? இந்த 24 அப்படிங்கிறது யாருன்னா B யோட ஏஜ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். கிளியரா? 6 வருஷத்துக்கு அப்புறம் B யோட வயசு என்னவா இருக்கும்னா 24ஆ இருக்கும். எனக்கு என்ன வேணும்? B யோட பெர்சன்டேஜ் வேணும். அப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் 24 நான் பிரசன்ட்ல என்னவா இருப்பாங்க 18 இயர்ஸா இருப்பாங்களா? அப்ப given ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 18 இயர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 15% of 30% of 40% of a number is 9. What is 2/3 of that number? என்ன சொல்லிருக்காங்க? 15% of 30% of 40% of a number is 9. கிளியரா? இப்போ என்ன ஆகும் x ஓட வேல்யூ இங்க வச்சிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிற இந்த பார்ட் ஃபுல்லா எங்க போகும் ஈக்குவல் டு அந்த சைடு போகுமா? அப்ப எனக்கு இங்க கிடைக்கிறது x ஓட வேல்யூவா? எனக்கு தேவை என்னன்னா x ஓட வேல்யூல 2/5 இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு போகும். அப்ப எனக்கு இங்க x மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் அங்க போய் எனக்கு இங்க ஒரு x ஓட வேல்யூ கிடைக்கும். அந்த x ஓட வேல்யூல எனக்கு என்ன வேணும் 2/5 வேணும். அப்ப அந்த 2/5 என்ன பண்ணிக்கிறேன் நான் இங்க எடுத்துக்கிறேன். கிளியரா? இதை சால்வ் பண்ணலாமா? சோ இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது யார் இருக்காங்க நமக்கு? வேற யாரை கேன்சல் பண்ணலாம்? 4 இருக்கா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 25ஆ? அகைன் வேற யாரை கேன்சல் பண்ணலாம்? 3 3s are 9ஆ? அகைன் வேற யார் இருக்காங்க? 25னா இது 5ஆ? இது 5னா இது 3ஆ? 3க்கு 3 கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப இங்க 2 இருக்கு, இங்க 100 இருக்கு. கேன்சல் பண்ணனா அந்த சைடு போகும்போது 200. கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன் The perimeter of a rectangle field is 90 meters. The ratio between the breadth and length of the field is 1:2 respectively. What is the area of the rectangular field அப்படினு கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா எனக்கு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 90 meters. அப்ப ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னப்பா? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? 2 of L plus B. இந்த 2 of L plus B ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க 90 னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ between length and breadth of the வந்து பார்த்தோம்னா 1:2. அப்ப breadthக்கும் lengthக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 1:2னா 1ங்கிறது x parts 2ங்கிறது 2x parts. அப்போ length வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2x parts இருக்கு. breadth வந்து பார்த்தோம்னா x parts இருக்கு. அப்ப 2x plus x என்னது எனக்கு 3x இல்லையா? அப்ப இங்க 2 இருக்கு இல்லையா? 3 2s are என்னது 6ஆ? அப்ப 6x is equal to 90 அப்படின்னா x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க 15ஆ இருப்பாங்களா? கிளியரா? எனக்கு தேவை என்னதுன்னா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபீல்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 2 parts வந்து length. அப்ப 1 part வந்து 15 னா 2 parts 30ஆ? 1 part வந்து 15 அப்ப length 30 breadth 15. அப்ப 30 into 15 என்னவா இருப்பாங்க எனக்கு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். அப்ப 30 into 15 ஆன்சர் என்னது 450 ஸ்கொயர் மீட்டரா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன் A shopkeeper marks up the price of his product by 40%. If he increases the discount from 5% to 10%, the profit would decrease by ₹14. How much profit would he earn if he gives a discount of 20% on the marked price? அப்படின்னு கேக்குறாங்க. shopkeeper என்ன பண்றாரு அப்படின்னா marked price, இது cost price, initial cost price. So marked price என்னவா இருக்கு அப்படின்னா 140%. கிளியரா? marks up the price of his product by, அப்ப initially 100% வாங்கி அதுக்கு marks up by 40% 140. If he increase the discount from 5% to 10%, அப்ப discount எதுல இருந்து கொடுத்திருப்பாரு? marked priceல இருந்து. first 140%ல இருந்து 5% discountனா 140ல 5%, 10% என்னது 14, 5% 7. அப்ப 140ல 7 போக remaining 133%. கிளியரா? அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோம்னா 10%. 140ல 10% 14. அப்ப 140ல 14 போக ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு 126. கிளியரா இது? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த 100% வந்து காஸ்ட் பிரைஸ்னா 133 செல்லிங் பிரைஸ், 100% காஸ்ட் பிரைஸ்னா 126 செல்லிங் பிரைஸ். இப்போ இங்க என்ன நடந்ததுன்னா அந்த ப்ராஃபிட் டிக்ரீஸ்ட் பை 14%. அப்ப 133 இருந்தது 126 ஆயிடுச்சா?
கிளியரா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? அந்த 14 ரூபீஸா? அப்ப 133க்கும் 126க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 7 பார்ட்ஸா? அப்ப இந்த 7 தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? 14 னு சொல்றாங்க. கிளியர்? இந்த 7 தான் என்னது? 14. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா how much profit would he earn if he gives a discount of 20% on the marked price? இப்ப டிஸ்கவுண்ட் அப்ப ப்ராஃபிட் அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? எப்ப அவனுக்கு ப்ராஃபிட் எப்ப கிடைச்சிருக்கும்? மார்க்ட் பிரைஸ்ல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா அவனோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப ஆல்ரெடி என்னோட மார்க்ட் பிரைஸ் 140, இதுல நான் 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது so 140ல வந்து 10% 14, 20% 28. அப்ப 140ல 28 போக ரிமைனிங் என்ன இருக்கும்? 112 இருக்கும் இல்லையா? அப்ப இந்த 100%க்கும் இந்த 112க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 12% ப்ராஃபிட்டா? கிளியரா? அப்ப 7 பார்ட்ஸ் தான் வந்து 14னா 7% தான் 14னா 12% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சேன்னா அதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்போ 1 டைம்ஸ் இது வந்து 14 ரூபீஸ் இல்லையா? சோ அப்போ 14 ரூபீஸ்னா 12% வந்து எவ்வளவு? அப்ப 12% யாரா இருப்பாங்க? 24 ரூபீஸா இருப்பாங்க. கிளியரா இது? So given option and answer 24 rupees. Next one. Monica deposited a total of rupees 10,500 in a bank in 2 different deposit schemes at 10% per annum interest being compounded annually. As per the schemes, she gets the same amount after 2 years on the first deposit as she gets after 3 years on the second deposit. Suppose how much money did she deposit for 3 years அப்படினு கேக்குறாங்க. சோ அப்ப மோனிகா வந்து டோட்டலா 10,500 rupees deposit பண்றாங்க ரெண்டு டிஃபரண்ட் ஸ்கீம்ல. 10% எதுல? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அடுத்தது வந்து பார்த்தோம்னா as per the scheme she gets the same amount after 2 years on the first deposit. அதாவது first depositல 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதே தான் வந்து செகண்ட் டெபாசிட் இருக்குல்ல, அந்த 10,500 ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் டெபாசிட் செகண்ட் டெபாசிட் அந்த 10,500 ரெண்டா பிரிச்சு போட்டிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு சம் அமௌண்ட்டை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 10%க்கும் அதுக்கப்புறம் வந்து அது மறுபடியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனா எத்தனை வருஷத்துக்கு? செகண்ட் டெபாசிட் வந்து 3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ எனக்கு 10% 2 இயர்ஸ்க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்டும் 10% அதாவது 10% 3 இயர்ஸ்க்கு கிடைச்ச அமௌண்ட்டும் 10% 2 இயர்ஸ்க்கு கிடைச்ச அமௌண்ட்டும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. புரியுதா? அப்ப இந்த 10,500ல நான் என்ன எடுத்துக்க போறேன்னா எக்ஸ்ங்கிறது ஒரு பிரின்சிபல், ஒய்ங்கிறது ஒரு பிரின்சிபல். புரியுதா? எக்ஸ்ங்கிறது ஒரு பிரின்சிபல், ஒய்ங்கிறது ஒரு பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் சேம். அப்ப அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? 10% 2 இயர்ஸ். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 10% 2 இயர்ஸ்னா எப்படிப்பா எழுதலாம் நம்ம? 10% 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 21% இருக்குமா? அப்போ 21% என்னோட இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் என்னவா இருப்பாங்க? 121% இருப்பாங்களா? அப்ப எக்ஸ்ங்கிறது எனக்கு ஸ்கீம் ஏக்கான பிரின்சிபல் அப்படின்னா இதுல எவ்வளவு பர்சன்டேஜ்? 121%. கிளியரா? அப்ப இது ஒரு அமௌண்டா? கிளியரா? இப்போ 121%. இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒய்ங்கிறது அந்த 10,500ல இருக்கக்கூடிய ரிமைனிங். சோ இது வந்து பார்த்தோம்னா 3 years 10% அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப 3 yearsனா யாரு? சோ 2 years 21%. 3 years என்ன பண்ணனும்? 21% 10%க்கு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப 3 years அப்படிங்கும்போது 21 plus 10 plus 21 into 10 divided by 100. சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 33.1 கிடைக்கும் இல்லையா? அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து 33.1 அப்படின்னா அமௌண்ட் யாரா இருப்பாங்க? 133.1 இருப்பாங்களா? அப்போ 1%. கிளியரா? அப்ப இங்க கிடைச்ச அமௌண்ட்டும் இங்க கிடைச்ச அமௌண்ட்டும் என்னது? ஈக்குவல். அப்ப இதனடுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். x by y is equal to அப்ப இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா இங்க 0 சேர்க்கிறேன். கிளியரா? 121 டேபிள்ல வந்து பார்த்தோம்னா இது 11 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா இது 10 டைம்ஸ். அப்போ x by y வந்து பார்த்தோம்னா 11:10. இது என்ன ரேஷியோ? பிரின்சிபல் ரேஷியோ. இங்க எனக்கு என்ன வேணும்? how much money did she deposit for 3 years? 3 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணது தானே இது ஒய்ங்கிறது.
அப்போ எனக்கு டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு 11 பார்ட்ஸ் 10 பார்ட்ஸ் 21 பார்ட்ஸ் இருக்கு இந்த 21 பார்ட்ஸ் யார் நமக்கு 10500 10500 தான் 21 பார்ட்ஸ்னா எனக்கு தேவை 3 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணது இந்த 10 பார்ட்ஸ் தானே அப்ப the 10 பார்ட்ஸ் எவ்வளவு 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் 500 into 10 5000 அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 5000 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் Sapna borrowed a certain sum of money from Kavita under the following repayment scheme based on simple interest 8% per annum for the initial 2 years, 9.5% per annum for the next 4 years. So 8% 2 years, 9.5% next 4 years, 11% per annum next 2 years, 12% per annum after the first 8 years. Find the sum amount which is sum of rupees 9000 taken for 12 years becomes at the end of 12 years அப்படினு கேக்குறாங்க. சோ சப்னா வந்து சர்டைன் சம்ம வாங்குறாங்க யார்கிட்ட இருந்துனா கவிதா கிட்ட இருந்து திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்படினா 2 வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு வருஷத்துக்கு 8% 2 வருஷத்துக்கு பே பண்றாங்க அப்ப டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் பே பண்ணிருப்பாங்க 16% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பாங்களா அப்ப ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு 16% அடுத்தது next 4 years அடுத்த 4 வருஷத்துக்கு 9.5% அப்ப என்ன பண்ணலாம் 4 னா 9 4s are 36 0.5 into 4 னா 2 அப்போ 36 plus 2 என்னது 38 அப்ப 4 வருஷத்துக்கு அவங்க பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து 38% next one 11% per annum for the next 2 years அப்போ ஒரு வருஷத்துக்கு 11% னா 2 வருஷத்துக்கு 22% அப்ப 22% இது எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்ப 22% அப்ப டோட்டலா எத்தனை வருஷத்துக்கு கால்குலேஷன் சொல்றாங்க 12 இயர்ஸ்க்கு சொல்றாங்க அப்ப 12 இயர்ஸ் அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ 6 8 டோட்டலா எவ்வளவு இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரிமைனிங் எவ்வளவு இயர்ஸ் இருக்கு 4 years இருக்கு அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 12% per annum after the first 8 year after the first 8 yearனா இது முடிஞ்சு போச்சு அப்ப ரிமைனிங் எத்தனை வருஷம் இருக்கு 4 வருஷம் இருக்கு அந்த ரிமைனிங் 4 வருஷத்துக்கு அவங்க வாங்குன இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 12% அப்ப ஒரு வருஷத்துக்கு 12% னா 4 வருஷத்துக்கு 48% கிளியரா கிளியரா அப்ப ஓவராலா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுப்பா வாங்கியிருக்காங்க கால்குலேட் பண்ணுவோமா 38 plus 2 வந்து பார்த்தோம்னா 40 60 108 plus 16 அப்படிங்கும்போது 118 38 22 60 108 plus 16 24 124 அப்ப எவ்வளவு percentage interest வருதுன்னா 124% நமக்கு என்ன கிடைக்குது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது கிளியரா இப்போ இங்க என்ன அப்படின்னா எனக்கு தேவை ஃபைண்ட் தி அமௌண்ட் எதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சோ அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களா பிரின்சிபல் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 9000 அப்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னா 124% எதுல 124% 9000ல 124% இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும் நல்லா லிசன் பண்ணுங்க இங்க 0000 கேன்சல் பண்ணியாச்சு 90 குள்ள 9 மல்டிபிள் இருக்கு 9000ங்கிறது 9 மல்டிபிள் 9 மல்டிபிள் பிளஸ் 9 மல்டிபிள் டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா தான் இருப்பாங்க 9 மல்டிபிளா தான் இருப்பாங்க புரியுதா 9 மல்டிபிள் பிளஸ் 9 மல்டிபிள் என்னோட ஆன்சர் டெஃபினட்டா என்னதுதான் 9 மல்டிபிள் தான் அப்ப given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் 6 செக் பண்ணலாமா நம்ம 7 9 இது 9 மல்டிபிள் 8 10 12 9 மல்டிபிள் கிடையாது 14 16 9 மல்டிபிள் கிடையாது 9 8 9 மல்டிபிள் கிடையாது 9 மல்டிபிள் கிடையாது அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 20160 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன் ABC enter into a partnership. A invests rupees 8,000 for the whole year. B puts in rupees 12,000 at the first and increasing to rupees 16,000 at the end of 4 months. While C puts in at first at rupees 16,000 but withdraw rupees 4,000 at the end of 9 months. Find the profit of year at the end of the year. The total profit is 22,600 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ABC entered into a partnership. அப்ப ABC 3 பேர் இருக்காங்க. இதுல என்ன நடந்தது அப்படின்னா 8,000 rupees whole yearக்கு A வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப இங்க இருக்கிற thousands என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணிக்கலாம் சோ நமக்கு thousands தேவை கிடையாது சோ எல்லாத்துலயுமே காமனா என்ன இருக்குன்னா நமக்கு thousands இருக்கு அந்த thousands நம்ம கட் பண்ணிக்கலாம் சோ இப்ப வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 8 rupees whole yearக்கு அப்ப into 12
கிளியரா? அடுத்தது என்ன நடக்குது? B puts in rupees 12 at the first and increasing to rupees 16 at the end of 4 months. So இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா B வந்து முதல்ல 12 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு 4 மாசம் முடியும் போது என்ன பண்றாங்கன்னா அத 16,000 ஆக்குறாங்க. increasing to 16,000. அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 16. அப்ப இது பிசினஸ்க்குள்ள எவ்வளவு நாளைக்கு கடந்திருக்கும்? மொத்தமா annual profit வந்து 12 months அப்படின்னா 4 months இது போக ரிமைனிங் 8 months இருந்திருக்கும். next one. While C puts in at first rupees 16,000 but withdraw rupees 4,000 at the end of the 9 months. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? first 16 rupees இருந்திருக்கு. எவ்வளவு நாள் வரைக்கும்? 9 months வரைக்கும் 16 rupees இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 9வது மாசம் முடிவுல 4,000 ரூபாய் வெளில எடுத்துட்டாங்க. அப்ப 16,000 ரூபாயில 4,000 ரூபாய் வெளில எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் 12,000 ரூபாய் இருக்குமா? அப்ப அந்த 12 இது எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? 3. கிளியரா? அப்ப இத என்ன பண்ணலாம்? நம்ம கேன்சல் பண்ணலாமா? இங்க காமனா எல்லாத்துலயுமே இங்க 4 மல்டிபிள் இருக்கு, 4 மல்டிபிள் 4 மல்டிபிள் 4 மல்டிபிள் 4 மல்டிபிள். அப்ப எல்லா இடத்துலயும் காமனா 4 மல்டிபிள் இருக்கனால நான் என்ன பண்ண போறேன்? கேன்சல் பண்ண போறேன். சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 2 டைம்ஸ், இங்க 1 டைம், இது 4 டைம். ஓகேவா? சோ அடுத்தது இங்க 4 மல்டிபிள்னா இங்க 4 டைம், இங்க 3 டைம். கிளியரா? அப்போ 12 2s are 24. இங்க 12 8 4s are 32. 32 plus 12 44. 9 4s are 36. 36 plus 9 45. அப்ப இதுதான் வந்து என்னோட ரேஷியோ, இந்த ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப ப்ராஃபிட் வந்து டோட்டல் ப்ராஃபிட் 22,600. அப்ப ஏவோட ப்ராஃபிட் வேணும். டோட்டல் ஆட் பண்ணுங்க. 89 plus 24 113. அப்ப 113 வந்து எவ்வளவு? 22600. அப்ப எனக்கு தேவை எவ்வளவு? A ஓடதா? A வந்து எவ்வளவு பார்ட்ஸ்? 24 பார்ட்ஸ். கிளியரா? அப்ப 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் 200 into 24 into 2 என்னது? 48. அப்ப என்னோட ஆன்சர் 4,800. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Two places P and Q are 192 kilometer apart. A train leaves P for Q and at the same time another train leaves Q for P. Both the trains meet 4 hours after they start moving. If the train traveling from P to Q travels 7 km per hour faster than the another train, find the speed of two trains. அப்ப ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எவ்வளவு நேரத்துல மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. ஸ்பீட வந்து எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரெயினை இன்னொரு ட்ரெயின் 7 கிலோமீட்டர் per hour அதிகமா போகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு ஸ்பீடு இருக்கு. சோ ஒரு ட்ரெயின் வந்து x கிலோமீட்டர் per hourனா இன்னொரு ட்ரெயின் வந்து x plus 7 கிலோமீட்டர் per hour. அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 4 மணி நேரத்துல. அப்ப இங்க என்ன நடக்குது? நமக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க? 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா? மீட் பண்றதுக்கு 4 hours. அப்ப டைம் ஆப்போசிட் டைரக்ஷனா? டைம் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு என்னன்னு தெரியும்? சோ a plus b divided by u plus v. இங்க a plus bங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸா, u plus vங்கிறது என்னது? ஸ்பீடா. நம்ம ஏன் பிளஸ் எடுத்துருக்கோம்? ரெண்டு பேரும் ஒருத்தர் டுவர்ட்ஸ் ஈச் அதர் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ அப்ப டைம் வந்து பார்த்தோம்னா 4 hours. a plus bங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் 92 கிலோமீட்டர். சோ ஒரு ஸ்பீடு வந்து x, இன்னொரு ஸ்பீடு வந்து x plus 7. சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? சோ இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணனா 23. 2x plus 7. 2x ஓட வேல்யூ என்னது? 16. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 8. அப்போ x ஓட வேல்யூ 8 அப்படின்னா x plus 7 ஓட வேல்யூ என்னது? 15. கிளியரா? அப்ப given ஆப்ஷன்ல 15 கிலோமீட்டர் per hour 8 கிலோமீட்டர் per hour இவங்க தான் என்னவா இருப்பாங்க? ஆன்சரா இருப்பாங்க. கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன். வேற எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன்ல இருந்து போறீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7 கிடைக்கணும். 15க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் 7. ஏன்னா ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் உள்ள ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ் வந்து 7. அப்ப இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் வந்து 7. இதுக்கு டிஃபரன்ஸ் 7 கிடையாது, இதுக்கு டிஃபரன்ஸ் 7. அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் 7 கிடையாது, இங்கேயும் டிஃபரன்ஸ் வந்து 7 கிடையாது. அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் என்னவா இருப்பாங்க? என்னோட ஆன்சரா இருப்பாங்க. இப்படி செக் பண்ணும்போது என்னோட ஆன்சர் என்னன்னு எனக்கு என்ன ஆயிடும்? கிடைச்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்.
A person has to travel from point A to B in certain time. Traveling at a speed of 8 km per hour, he reaches 1 hour early. And while traveling at a speed of 5 km per hour, he reaches 48 minutes late. What is the distance from point A to B? அப்படின்னு கேக்குறாங்க. A person has to travel from point A to B in certain time, traveling at a speed of 8 km per hour, 1 hour early while traveling. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா change in speed நடக்குது. 8 km per hour, 5 km per hour. So 8 km per hour 1 hour க்கு earlyயாவே reach பண்ணிடுறாங்க. 5 km per hour னா 48 minutes என்ன ஆகுது? லேட் ஆகுது. இது என்ன கான்செப்ட்? change in speed கான்செப்டா? So change in speed concept na distance is equal to what? S1 into S2 divided by S2 minus S1 into TD. Time difference. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே லேட் ஏர்லி ஏர்லி லேட் இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் தானே. அப்போ ஏர்லி ஏர்லியா இருந்தா சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஒரு லேட் ஒரு ஏர்லி ஒரு லேட் இருந்ததுன்னா ஆட் பண்ணணும். அப்போ அதுதான் டைம் டிஃபரன்ஸா இருக்கும். அப்போ ஸ்பீடுங்கும் போது 1 8 km per hour இன்னொன்னு 5 km per hour. அப்போ 8 into 5 divided by 3 into time difference வந்து பார்த்தோம்னா 1 hour என்னன்னு எடுத்துக்கிறேன்? 60 minutes எடுத்துக்கிறேன். இங்க என்ன இருக்கு? 48 minutes இருக்கு. 60 plus 48 108 minutes. அப்போ 108 minutes. அப்போ minutes வந்து hours மாத்துறதுக்காக divided by 60. கிளியரா? அப்ப 5 8s are 40. 40 னா இங்க 2 times, 60 னா இங்க 3 times. கிளியரா? 3 3s are 9 னா 9 வந்து 12 times. அப்ப 12 2s are என்னது? 24. அப்ப distance from point A to B வந்து பார்த்தோம்னா 24 km. கிளியரா? Next one. A circumference of a circular field is 32 meter more than the perimeter of a square field. அப்ப ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டரை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 32 அதிகமா இருக்கு. அப்ப இது இங்க அட் லாஸ்ட் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது? 32 மீட்டர் அப்படின்னு தெரியுது. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸா? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2 pi r. 2 pi r minus 4a is equal to what? 32 meter. கிளியரா? அப்ப இது இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தா radius of the circular field is 8 meter less than the side of the square field. அப்ப radius of அதாவது circular field ஓட radius எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ஃபீல்டோட சைடை விட 8 கம்மியா இருக்கு. அப்ப ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு வந்து ஏன்னா அதை விட 8 என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப a minus r. அப்ப a minus r வந்து எனக்கு என்னன்னு கிடைக்குது? 8ன்னு கிடைக்குது. கிளியரா? அப்ப அதை வச்சு சால்வ் பண்ண நான் என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் கிராவலிங் த சர்க்குலர் ஃபீல்ட கண்டுபிடிக்கணும். அப்ப காஸ்ட் ஆஃப் கிராவலிங் த சர்க்குலர் ஃபீல்ட் அப்படின்னா சர்க்குலர் ஃபீல்ட் என்னது? pi r ஸ்கொயர். புரியுதா? at rupees 30 per square meter. கிராவலிங்னா என்னது? ஏரியா ஆஃப் a circle. புரியுதா? அதாவது உள்ள அந்த சர்ஃபேஸ்க்குள்ள நான் சர்ஃபேஸ்க்குள்ள பண்றதுக்கு பேர் தான் என்னது? கிராவலிங். ஃபென்சிங்னா சுத்தி. புரியுதா? ஃபென்சிங் வேற, கிராவலிங் வேற. கிராவலிங்னா எனக்கு ஏரியா, ஃபென்சிங்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர். கிளியரா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இது என்ன பண்ணணும்? நான் இதை சால்வ் பண்ணி இதை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன். present age of Biju is equal to Aju's age 4 years ago. So பிஜுவோட ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா அஜுவோட வயசு, அதாவது அஜுவோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அதுதான் வந்து பிஜுவோட பெர்சன்டேஜ். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அஜுக்கும் பிஜுக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 4 years. கிளியரா? அப்ப அஜுக்கும் பிஜுக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 4 years நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் அஜூஸ் ஏஜ் அண்ட் பிஜூஸ் ஏஜ் will be 8:7. 4 வருஷத்துக்கு அப்புறம் அஜுக்கும் பிஜுக்குமான ஏஜ் ரேஷியோ 8:7 இருந்ததுன்னா பிஜுவோட பெர்சன்டேஜ் என்ன நமக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்ன? எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அஜுக்கும் பிஜுக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 4 years இருக்கும். அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது? மட்டும்தான் எனக்கு 4 மட்டும்தான். அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னது? 8 parts 7 parts டிஃபரன்ஸ் என்னது? 1 part. அப்ப அந்த 1 part தான் வந்து 4 அப்படின்னா எனக்கு தேவை பிஜு. அப்ப 7 parts எவ்வளவுன்னு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்ப 1 part வந்து 4 னா 7 parts என்னது? 28. 28 அப்படிங்கிறது யாரு? பிஜுவோட ஏஜ் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 4 வருஷத்துக்கு அப்புறம். புரியுதா? அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பிஜுவோட ஏஜ் 28 இருக்குன்னா அட் பிரசன்ட் அப்ப என்ன பண்ணணும்? 4 மைனஸ் பண்ணணும். அப்ப பிஜுவோட ஏஜ் என்னவா இருக்கும்? 24 years இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A certain sum is distributed among A, B and C in such a way that A gets rupees 112 more than 2/5 of the sum, B gets rupees 80 less than 1/4 of the sum and C gets rupees 262. What is the sum distributed அப்படின்னு கேக்குறாங்க. So அப்ப A, B, C
3 பேர் இருக்காங்க. இதுல B க்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 262 rupees கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா B gets rupees 80 less than 1/4 of the sum. அப்ப அந்த certain sum வந்து நான் x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு B க்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 1/4 of sum விட 80 rupees என்ன இருக்கு கம்மியா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் A க்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 112 அதிகமா கிடைச்சிருக்கு. எதை விடனா 2/5 of the sum கம்பேர் பண்ணும்போது. அப்ப 2/5 of the sumனா 2/5 of sum விட 112 rupees என்ன இருக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. கிளியரா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது வந்து என்னவா இருக்கும்? டோட்டல் சம் எக்ஸா இருக்குமா? டோட்டல் சம் எக்ஸா இருக்குமா? அப்போ 112 80% ரிமைனிங் 32 அப்ப 32 அப்படிங்கும்போது இங்க 262 plus 32 னா ஆன்சர் என்னது 294 அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு 294 தெரிஞ்சிருச்சு 294 is equal to இங்க x இருக்கு இப்ப எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துட்டு போலாம் இப்ப இங்க x இருக்குன்னா x minus x by 4 minus 2x by 4 கிளியரா 2x by 5 இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3x by 4 கிடைக்குமா 3x by 4 minus 2x by 5 clear அப்ப 15x 8x 15x க்கும் 8x க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 7x அப்ப 7x by 20 clear அப்ப இத சால்வ் பண்ணலாமா 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4 times 28 1 2 times அப்ப 42 into 2 னா 84 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 840 கிளியரா சோ 42 ல என்ன மல்டிபிள் இருக்கு 3 மல்டிபிள் இருக்கு இல்லையா 3 மல்டிபிளும் இருக்கு 7 மல்டிபிளும் இருக்கு 42 குள்ள அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 3 multiple or 7 multiple இருப்பாங்க next one 14,350 was partly invested in scheme A at 10% per annum compound interest for 2 years and partly in scheme B at 5% per annum simple interest for 4 years. Both the schemes earn equal interest. How much was invested in scheme A அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த இடத்துல யார் ஈக்குவல் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 10 வருஷத்து அதாவது 10% 2 வருஷத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்டும் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 5% 4 வருஷத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்டும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு கிளியரா அப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபலா இன்ட்ரெஸ்ட் அப்ப இந்த 14,350 பிரிச்சிருக்காங்க அப்ப இந்த பிரின்சிபலை வந்து நான் என்ன பண்ணணும் பிரிக்கணும் அப்ப எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா ஸ்கீம் ஏ அப்ப 10% 2 years 10% 2 years னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 21% அப்ப 21% இது யாருக்கு ஈக்குவல் ஏதோ சம் b into இது வந்து பார்த்தோம்னா 5% 4 years simple interest அப்ப என்ன பண்ணணும் நானு 5 4s are 20% கிளியரா இப்ப 00 கேன்சல் பண்ணி விட்டுறலாம் அப்ப a by b யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 20/21 அப்போ 20/21ங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவா அப்ப எனக்கு தேவை என்னது பிரின்சிபலா சோ அப்போ இங்க அமௌண்ட் எனக்கு வந்து என்ன இருக்கு இங்க ஓகே சோ இப்படி இருக்கு அப்படிங்கும்போது இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கும்போது a is to b என்னவா இருப்பாங்க நமக்கு 21:20 கிளியரா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் பிரின்சிபல் அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 20/21 னா பிரின்சிபல் வந்து 21:20 அப்ப டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு 41 பார்ட்ஸ் இந்த 41 பார்ட்ஸ் எவ்வளவு 14,350 அப்ப 14,350 41 பார்ட்ஸ் நான் நமக்கு தேவை எவ்வளவு பார்ட்ஸ் வேணும் ஸ்கீம் ஏல எவ்வளவு அப்ப 21 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு என்ன பண்ணணும் நானு கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் நானு (20/21) சாரி சோ நம்ம கிடைச்சிருக்கிறதே வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் ரேஷியோ தானே சோ கிடைச்சிருக்கிறதே பிரின்சிபல் ரேஷியோ அப்படிங்கும்போது இது டோட்டலா 41 பார்ட்ஸ் சோ 41 பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 14,350 அப்ப நமக்கு தேவை என்னது 20 பார்ட்ஸ் a ஓடுது 20 பார்ட்ஸ் அப்ப இத நான் என்ன பண்ணனும் சால்வ் பண்ணனும் அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு 00 இருக்கு அப்ப இன்னொரு 0 இந்த 00 க்கு 00 வந்துருச்சு 5 2s are 10 க்கு 00 வந்துருச்சு கேரி என்ன இருக்குன்னா இருக்கு 3 2s are 6 plus 1 இருக்கு 7 அப்ப 7 வந்து அப்ப டினாமினேட்டர்ல 1 இருக்கு அப்ப 1 வந்து எனக்கு 7 ஆகிறதுக்கு ஒரே பாசிபிலிட்டி 7 மட்டும் தான் அப்ப என்னோட ஆன்சர் என்னது 7000 அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர்
7000 கிளியரா நான் கேரி வச்சிருக்கேன் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இந்த டபுள் 0 5 2s are 10 க்கு 0 கேரி 1 இருந்தது இல்லையா அடுத்து என்ன பண்ணுவேன் நானு 3 2s are 6 6 plus 1 7 அதான் இந்த 7 இந்த டினாமினேட்டர்ல இருக்க 1 இப்போ இந்த 1 வந்து 7 ஆகணும் அப்ப 1 7 ஆகணும்னா பாசிபிலிட்டி 7 தான் அப்ப என்னோட ஆன்சர் 7000 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 14 இங்க வந்து பார்த்தோம்னா 1426 divided by 31 plus 324 divided by 81 clear-ஆ 81 பார்த்தாலே தெரியுது 1 4 ஆகணும்னா பாசிபிலிட்டி யார் மட்டும்தான் 4 மட்டும்தான் அப்ப 81 4 டைம்ஸ் 1 வந்து 6 ஆகணும் 1 6 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கடைசியில ends with என்னதுதான் 6 தான் அப்ப 6 plus 4 என்னது 10 இப்ப இது அப்ராக்சிமேஷன் அப்படிங்கறனால நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு இப்படி வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது அப்ப டெஃபினட்டா எனக்கு தெரியுது 6 plus 4 10 னா கண்டிப்பா 0 ல முடியறதா என்னோட ஆன்சர் அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 50 கிளியரா உங்களுக்கு வேணா என்ன பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க இப்படியும் ஆனா ட்ரை பண்ணலாம் ஓகே அடுத்து இங்க என்ன இருக்கு 15 ஸ்கொயர் இருக்கு 15 ஸ்கொயர் யாரு 225 plus 24 ஸ்கொயர் வந்து 576 minus 1283 578 கிளியரா அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இங்க யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் தான் நான் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பார்த்தேன்னா என்னோட யூனிட் டிஜிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க டிஃபரெண்டா இருக்காங்க அப்ப தாராளமா நான் யூனிட் டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணலாம் இங்க 5 இருக்கு இங்க 6 இருக்கு இங்க 83 ன்னு வருமா இங்க 83 இருக்கு இங்க 579 இருக்கு அப்ப 3 plus 9 னா என்னது 2 யூனிட் டிஜிட் 2 அப்போ 2 divided by unit digit 2 divided by இங்க வந்து பார்த்தோம்னா 6.8 னா 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னா என்னது 49 9 வந்து எனக்கு என்ன ஆகணும் 2 ஆகணும் 9 2 ஆகிறதுக்கு கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டி யார் மட்டும் தான் 8 மட்டும் தான் கிளியரா அப்ப 5 plus 6 யார் இங்க 1 னா யூனிட் டிஜிட் மைனஸ் அங்க யூனிட் டிஜிட் என்னது 8 அப்ப 1 minus 8 னா 11 minus 8 11 minus 8 னா ஆன்சர் எதுல முடியும் 3 ல முடியும் அப்ப given ஆப்ஷன்ல 3 ல முடியக்கூடிய ஒரே ஆன்சர் யார் மட்டும் தான் இவங்க மட்டும் தான் கிளியரா புரிஞ்சுதா இது யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பெருசா ஆட் பண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் யூனிட் டிஜிட் டிஃபரெண்டா இருக்கனால தைரியமா எடுக்கிறேன் இல்லாட்டி எடுக்க முடியாது நெக்ஸ்ட் ஒன் சோ இங்க வந்து பார்த்தோம்னா 1644 இங்க என்ன வந்துரும்னா 1665 வந்துரும் 1665 divided by 37 இந்த மைனஸ் 163 பிளஸ் 163 இந்த சைடு வந்துரும் அப்போ இங்க பாத்தீங்கன்னா 7 வந்து என்ன ஆகணும் 5 ஆகணும் 7 5 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி என்னது 5 கிளியரா அடுத்தது இங்க என்ன இருக்கு யூனிட் டிஜிட் 3 5 பிளஸ் 3 னா யூனிட் டிஜிட் என்னது 8 அப்ப given ஆப்ஷன்ல 8 ல முடியறது தான் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப பார்க்கலாமா அப்போ யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது 8 ல என்னோட ஆன்சர் முடியுதுன்னு சொல்லியாச்சு அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 208 இருப்பாங்க என்னோட ஆன்சர் யாரு 208 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் இங்க என்ன இருக்கு 30% ஆஃப் 4530 30% அப்படிங்கும் போது இங்க பெர்சன்டேஜ்க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம் அப்ப 453 into 3 அப்ப இங்க யூனிட் டிஜிட் என்னது 9 மைனஸ் கிளியரா 453 இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு 3 3s are 9 பெர்சன்டேஜ்க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு அடுத்தது 22% of 4600 4599 4600 இந்த பெர்சன்டேஜ்க்கும் இந்த 4600ல இருக்கக்கூடிய டபுள் ஜீரோவும் என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும் இங்க வந்து பார்த்தோம்னா 22 into 46 அப்ப 22 into 46 6 2s are 12 யூனிட் டிஜிட் என்னது 2 சரியா இங்க மைனஸ் 126 126 125 னா அப்ப இங்க மைனஸ் 6 கிளியரா மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 8 9 மைனஸ் 8 னா 1 அப்ப given ஆப்ஷன்ல 1 ல முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா புரிஞ்சுதா இது நெக்ஸ்ட் ஒன் சோ இங்க 1600 னா யாரு 40 மைனஸ் 168.9 னா 169 யாரோட ஸ்கொயர் வேல்யூ 13 அப்ப 14 மைனஸ் 13 அப்ப 27 ஸ்கொயர்னா 27 into 27 divided by 196 னா யாரு 14 மைனஸ் 121 னா யாரு 11 14 minus 11 3 ஸ்கொயர் னா யாரு 3 into 3 கிளியரா 1 times 9 times 1 times 9 times 9 9s are என்னது 81 கிளியரா
புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்ராக்சிமேஷன் கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, குவாட்ராட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ராட்டிக் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு, 45 வரணும். எனக்கு இங்க 56 இருக்கு. 7 8s are 56, 3 3s are 9. கிளியரா? அப்ப 7 3s are 21, 8 3s are 24. 21 24. அப்போ 21 24 divided by 9 divided by 9. அடுத்தது 4 18 17 வரணுமா? அப்போ என்ன எடுத்துக்கலாம் நானு? 9 2s are 18 எடுக்கலாமா இல்ல 18 4s are 72, 9 8s are 72 இல்லையா? அப்ப 9 8 வந்துரும் இல்லையா? 18 4s are 72. அப்ப 9 8s are 72. கிளியரா? அப்ப 9 8 divided by 4 divided by 4. கிளியரா? அப்ப இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? சோ எல்லா வேல்யூஸும் எனக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்க போகுது. 21 by 9 னா 7 by 3. 24 by 9 னா 8 by 3. 9 by 4 அப்படின்னா இங்க வந்து 8 by 4 னா 2 கிடைச்சிரும். 9 by 4 அப்படின்னா 2.25. கிளியரா? இங்க 7 by 3 அப்படிங்கும் போது 2.33. இங்க 8 by 3 அப்படிங்கும் போது 2.66. கிளியரா? 2.25 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் கிரேட்டர், 2 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? x greater than y. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். இங்க வந்து பார்த்தோம்னா என்னோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்ததுன்னா ஈஸி தான். 3 2s are 6, எனக்கு 7 வரணும். அப்ப இங்க என்ன எழுதலாம் நானு? 1 6 are 6, 6 2s are 12, 7 வரணும் ஆட் பண்ணா. அப்போ 12 ஓட ஃபேக்டர்ஸ் எனக்கு 7 வரணும்னா 4 3s are 12. அப்போ 4 3. 4 கம்பேர் பண்ணும்போது லெஸ் than greater. அப்போ ஒரு லெஸ் than ஒரு greater வந்துச்சுன்னா ஆன்சர் என்னது? ரிலேஷன்ஷிப் cannot be established. நெக்ஸ்ட் ஒன். சோ இங்க வந்து பார்த்தோம்னா 4, இங்க வந்து பார்த்தோம்னா 2. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். 4 15, 15 4s are 60. அப்ப 10 6 are 60யா? அப்ப -10 -6. கிளியரா? 4 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 1 2s are 2. 1 2s are 2. அப்ப 1 2s are 2 னா 3 வந்துரும். சோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் 1 2s are 2. அப்ப -1 -2 ஃபேக்டர்ஸ். இங்க கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு, இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. இப்ப இந்த வேல்யூவை நான் 2 எனக்கு வந்திருக்கிற ஆன்சரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் என்ன ஆயிடும்? நான் டிவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? அப்ப இங்கேயும் நான் வந்து 4 ஆல டிவைட் பண்ணல, இங்க 4 ஆல டிவைட் பண்ணாம வந்திருக்கிறத அப்படியே வச்சுட்டு இதையும் நான் என்ன மாத்திக்கிறேன்னா 4 கோஎஃபிஷியன்ட்டா மாத்திக்கணும்னா வந்திருக்க ஆன்சரை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 2 2s are 4. என்ன 4? -4. 1 2s are 2 -2. அப்ப -4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே யாரு? லெஸ் than. -2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே யாரு? லெஸ் than. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? x less than y ஆ இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். இங்க கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. 14 2s are என்னது? 28. 28 னா யாரு? 8 14 2s are 28. அப்ப 7 4s are 28. அப்ப -7 -4 ஏன்னா த்ரூ அவுட் எல்லாமே பிளஸ் இருக்காங்க. 28 into 2 56. அப்ப 7 8s are 56, எனக்கு 15 வந்துரும். 7 8s are 56 ஈக்குவல். இது வந்து பார்த்தோம்னா கிரேட்டர், இங்க வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் ஈக்குவல் இருந்தது இல்லையா? ஈக்குவலும் கிரேட்டரும் இருந்தது. அப்போ கிரேட்டர் than or equal to y தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். 6 4, 6 4s are 24. அப்ப 8 3s are 24. 11 வரணும் இல்லையா? 8 3s are 24 divided by 6 divided by 6 throughout plus இருக்கனால minus. 4 2s are 8. 4 2s are 8 னா 1 8s are 8. அப்ப 1 8s are 8. இங்க வந்து பார்த்தோம்னா 1 8s are 8 minus பிளஸ். அப்ப இங்க எழுதும்போது மைனஸ் பிளஸ், இங்க டிவைடட் பை 4 டிவைடட் பை 4. இப்ப 8 by 6 அப்படிங்கும் போது யார் எனக்கு? 4 by 3யா? 4 by 3 னா என்ன எழுதலாம்? நான் 1.333 எழுதலாமா? minus 3 by 6 னா 1 by 2 னா 0.5 minus 0.5. இங்க வந்து பார்த்தோம்னா 1 by 4 னா minus 0.25. இங்க வந்து பார்த்தோம்னா plus 2. மைனஸா? இங்க மைனஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே யார் எனக்கு? லெஸ் than. பிளஸ் 2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே லெஸ் than. அப்ப ஃபைனலி என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? x less than y ஆ இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காங்க.
So next வந்து ஒரு data interpretation கொடுத்திருக்காங்க. இந்த data interpretationல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா population abstract of country Henty all the numbers are in thousands. அப்ப total population கொடுத்திருக்காங்க. Population between 21 years to 30 years. Employed எவ்வளவு? Hindi speaking population எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப total populationல 3200 வந்து employed ன்னு கொடுத்துட்டாங்க. Total populationல 21 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கவங்க 400 பேர். அந்த total populationல ஹிந்தி பேசுறவங்க 2800 பேர். அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க given questionsக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா what is the difference in thousands between total employed population from R and R, S and T together and the total unemployed population from these three states together அப்படினு கேக்குறாங்க. அப்ப RST ல employed populationக்கும் அதே RST ல unemployed populationக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப RST ல RST ல employed வந்து பார்த்தோம்னா 5400 இங்க வந்து பார்த்தோம்னா 3600 அப்ப 36 plus 18 54 54 plus 54 என்னது 108 54 plus 54 என்னது 108 கிளியரா அப்ப 10800 இதுதான் வந்து எம்ப்ளாய்டு பாப்புலேஷன் எனக்கு அன்எம்ப்ளாய்டு வேணும் அப்போ ஆர்ல 5800 இருக்காங்க அதுல எம்ப்ளாய்டு வந்து 400 5400 ரிமைனிங் 400 அன்எம்ப்ளாய்டா 2100ல 1800 போக ரிமைனிங் 300 அன்எம்ப்ளாய்டா 4000ல 3600 போக ரிமைனிங் 400 அன்எம்ப்ளாய்டா அப்ப டோட்டலா எவ்வளவு அன்எம்ப்ளாய்டு 1100 கிளியரா 1100 unemployed அப்ப என்னோட ஆன்சர் என்னது 9700 அப்ப given option ஓட ஆன்சர் யாரு 9700 clear-ஆ next one if the respective ratio of urban to rural population among total population of state S is 4:3 and that of state T is 3:2 what is the total number of rural population in these two states together அப்படினு கேக்குறாங்க அப்ப எஸ்ல அர்பன்க்கும் ரூரல்க்கும் 4:3 எஸ் total population 2100 total parts 7 parts அப்ப 2100 7 parts தான் வந்து 2100 7 parts இந்த 4:3 7 parts தான் 2100 நான் 1 part எவ்வளவு 300 எனக்கு தேவை ரூரல் பாப்புலேஷனா 3 parts அப்ப 1 part 300 நான் 3 parts என்னது 900 next state T 3:2 அப்ப T வந்து 4000 3:2 னா டோட்டலா 5 parts அப்ப 5 parts தான் வந்து 4000 அப்படினா 1 part 800 எனக்கு தேவை ரூரல் பாப்புலேஷன் எவ்வளவு 2 parts அப்ப 1 part 800 னா 2 parts யாரு 1600 அப்ப 900 plus 1600 and ஆன்சர் என்னது 2500 clear-ஆ இது next one what percent of total population for state PRV together speaks Hindi language அப்ப total populationல PRV ல ஹிந்தி பேசக்கூடியவங்களோட percentage கேக்குறாங்க அப்ப யார் யாரு P R V அப்ப டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க PRV ல 36 58 62 இங்க வந்து பார்த்தோம்னா 96 னா 90 plus 50 வந்து பார்த்தோம்னா 140 plus 62 58 8 இங்க ஆட் பண்ணோம்னா 70 120 plus 36 156 அப்ப டோட்டல் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா 15600 இதுல ஹிந்தியோட பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா PRV அப்போ 6000 5000 11000 னா 13800 அப்ப இந்த 15600ல 13800 எவ்வளவு பெர்சன்டேஜ் என்ன பண்ணனும் நானு கண்டுபிடிக்கணும் அப்ப 00 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ என்ன டேபிள்ல கேன்சல் ஆகும் அப்படினு பார்த்தோம்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்றேன் இது வந்து பார்த்தோம்னா 25 டைம்ஸ் அதே 4 டேபிள்ல கேன்சல் பண்ணேன்னா 39 டைம்ஸ் அப்ப 39 அப்படிங்கிறது 3 மல்டிபிள் அப்ப 3 மல்டிபிள் இதுவும் 3 மல்டிபிள் இது வந்து பார்த்தோம்னா 13 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 6 times சரியா அப்போ எனக்கு டினாமினேட்டர்ல டெஃபினட்டா யார் வராங்க 13 வராங்க அப்ப given ஆப்ஷன்ல டினாமினேட்டர்ல 13 வச்சு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆன்சர் மத்த யாருமே நான் செக் பண்ணனும்னு கூட அவசியம் கிடையாது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஆன்சர் இப்போ இங்க யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண போறேன் டினாமினேட்டர்ல டெஃபினட்டா 13 அப்ப 3 இருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா 46 into 25 6 5s are என்னது 30 0ல முடியக்கூடிய நம்பர் அப்ப மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 0ல முடியணும் டினாமினேட்டர்ல 13 இருக்கணும் 7 3s are 21 plus 8 னா 29 அப்ப எனக்கு 0ல முடியணும் 9ல முடிஞ்சிருக்கு அப்ப டெஃபினட்டா இது ஆன்சர் கிடையாது 8 3s are 24 plus 6 4 plus 6 0 அப்ப இதுதான் டெஃபினட்டா என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன்
what percent of the total population from state Q and S together is unemployed அப்படினு கேக்குறாங்க. QS ல unemployed கேக்குறாங்க. அப்ப Q வந்து 4300, S வந்து 2100. So டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க ரெண்டு பேரையும் சேர்த்து 6400. அப்ப இந்த 6400 நமக்கு தேவை unemployed. அப்ப total populationல 4300 வந்து employed அப்படினா 4100 employed na remaining 200 unemployed. 2100 1800 300 unemployed. Difference 4300 4100 2100 1800 300 difference. அப்ப already ஒரு 200 plus 300 500 total unemployed in a Q and S. அப்ப into 100 clear ஆ? அப்ப 00 என்ன பண்ணிடலாம் cancel பண்ணிடலாம். again நான் வந்து என்ன டேபிள் எடுத்துக்கிறேன் 4 டேபிள் எடுத்துக்கிறேன் 25 by 16 25 by 16 given optionல denominatorல யார் வரணும் எனக்கு 16 வரணும் ஏனா 11 15 17 16 13 அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு 16 பேஸ் பண்ணி இருக்கு denominatorல அப்ப அதுதான் டெஃபினட்டா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் ஏனா 16 வந்து 11 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல 15 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல 17 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல 13 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்ப அதனால டைரக்டா நான் 16 எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் What percentage of population from states Q and V together is in the age group of 21 to 30 years? QV 21 to 30 years அப்படிங்கும்போது 10500 QV வந்து பார்த்தோம்னா 4300 6200 டோட்டல் வந்து பார்த்தோம்னா 10500 இந்த 10500ல எனக்கு யாரோட percentage வேணும்னா 21 to 30 years அப்ப 460 650 460 650 அப்படிங்கும்போது 600 400 1000 60 50 110 1000 plus 110 1110 into 100 clear அப்ப 00 என்ன பண்ணிடலாம் cancel பண்ணிடலாம் 7 டேபிள் எடுக்கலாம் இல்லையா 7 டேபிள் 111 வருமா 7 டேபிள் 111 வராது 3 டேபிள் நான் கேன்சல் பண்ணலாம் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணேன்னா 35 3 டேபிள்ல கேன்சல் பண்ணேன்னா 3 3s are 9 7 0 370 by 35 அப்ப 370 by 35 அப்படிங்கும்போது again 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 times இது வந்து பார்த்தோம்னா 72 times அப்ப 10 2 by 7 10 2 by 7 எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோமா 3 3s are 9 carry to 7 3s are 21 5 3s are 15 then 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 times 5 times இங்க என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கோம் 5 டேபிள்ல 7 times 5 டேபிள்ல 7 times 2 times 10 2 by 7 10 2 by 7 இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் 20 னா 4 times இல்லையா சாரி 4 times அப்ப 74 by 7 னா 10 4 by 7 next one so next என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா So next வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒரு case let கொடுத்திருக்காங்க சரியா in a college there were 700 students in 2012 the college offers engineering in 5 specializations computer science civil electrical mechanical and biotechnology out of the total number of male students so data கொடுத்திருக்காங்க 30% computer science 15% civil 18% electrical 12% mechanical remaining வந்து biotechnology அதே மாதிரி total number of female students 36% CS civil 4% electrical 20% 50% mechanical 75 female ஸ்டூடண்ட்ஸ் வந்து பயோடெக்னாலஜில இருக்காங்க அப்ப இத வச்சு given questionக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும் அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா டோட்டலா 700 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க சரியா டோட்டல் வந்து பார்த்தோம்னா 700 ஸ்டூடண்ட்ஸ் இதுல என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா CS கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பயோடெக்னாலஜி யார் படிக்கிறாங்கன்னா மேல் ஃபீமேல் படிக்கிறாங்க So இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா out of the total number of male students 30% computer science 30% computer science 15% civil 18% electrical 12% mechanical remaining students biotechnology அப்ப 30 15 45 இது வந்து 30 45 plus 30 75 போக remaining 25% வந்து boys இது இருக்கட்டும் இதுக்கு மேல எதுவுமே இங்க டேட்டா இல்ல அடுத்து அங்க தான் போணும் out of the total number of female students in college 36% computer science 36% computer science 4% civil
20% electrical, 15% mechanical. அப்ப டோட்டலா எவ்வளவு போயிடுச்சு நமக்கு 36 plus 40, 40 plus 20, 60, 75 போக ரிமைனிங் 25% இருக்கு. இப்போ இந்த பயோடெக்னாலஜில படிக்கிறவங்க எவ்வளவு பேர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 75 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட கவுண்ட் வந்து பார்த்தோம்னா 75. கிளியரா? அப்ப இந்த 25% தான் வந்து 75 அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 25 வந்து 75னா 100 எவ்வளவு? 25 அதாவது 25 வந்து 75 rupees அப்படின்னா 3 அப்ப 100னா 300 அப்ப எனக்கு ஃபீமேல் கவுண்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு 300. அப்ப மேல் கவுண்ட் டெஃபினட்டா என்னவா இருப்பாங்க 400 பிகாஸ் டோட்டல் வந்து 700. டோட்டல் 700ல 300 ஃபீமேல் போக ரிமைனிங் 400 தானே வந்து மேல் இருப்பாங்க. அப்ப 25% வந்து 75னா 100% எவ்வளவுன்னு என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. 25% 75னா 100% எவ்வளவுன்னு என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 300 கிடைச்சிருச்சு. அப்ப இதை வச்சு இதை ஃபில் பண்ணலாமா? 300ல 15%, 300ல 36% கண்டுபிடிப்போமா? 300ல 30% வந்து பார்த்தோம்னா 90, 6% வந்து பார்த்தோம்னா 18. அப்ப 90 plus 18னா 108. கிளியரா? 36%னா into 36 divided by 100 into 300 தானே. பர்சன்டேஜ்க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 36 into 3 108. அப்ப 4% அப்படிங்கும்போது இங்க யார் வந்துருவாங்க? 12. சரியா? 4 by 100 into 300 00 00. 20%னா பர்சன்டேஜும் 00 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20 into 3 60. 15%னா பர்சன்டேஜும் 00 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 15 3s are என்னது 45. கிளியரா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 300 கிடைச்சிரும். அப்ப இதுல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 400ல again 30%, 400. அப்ப 4 3s are 12, 120. அடுத்தது 00 15%, 15 4s are 60, 18 4s are 72, 12 4s are 48, 25 4s are 100. கிளியரா? அப்ப இதுதான் வந்து என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம கவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதை வச்சு கிவன் கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மெக்கானிக்கல் பயோடெக்னாலஜி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் நானு. சோ அப்ப மெக்கானிக்கல் பயோடெக்னாலஜி அப்படிங்கும் போது 48 45 100 75, 100 plus 75 175, 175 plus 5 180, 180 plus 40 220, 220 plus 48 268. அப்போ 268 divided by 2. ஏன்னா ரெண்டு ஸ்பெஷலைசேஷன் தானே மெக்கானிக்கல் பயோடெக்னாலஜி, அதனால divided by 2. என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 134 இருப்பாங்க. given ஆப்ஷனோட ஆன்சர் யாரு? 134. 134 divided by 2 panna 134. Next one, what is the difference between the total number of female students in electrical and mechanical together and the total number of male students studying in same courses together? அப்ப female students electrical mechanical, female students electrical mechanical 60 plus 45 105. சரியா? 60 plus 45 105. அதே மாதிரி மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 72 48, 72 plus 8 வந்து 80, 80 plus 40 120. அப்ப 105க்கும் 120க்கும் என்னது டிஃபரன்ஸ்? அப்ப 120க்கும் 105க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 15. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், the total number of male students in civil and computer science together, or what percent of the number of students studying in these two courses together? அப்போ மேல் ஸ்டூடெண்ட் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேல் ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல் வந்து பார்த்தோம்னா 180, 180 or what percent of the total number of students studying in these two courses? அப்ப total number of students தான் இது ஃபுல்லா. அப்ப 120 60 வந்து பார்த்தோம்னா 180, 108 12 வந்து பார்த்தோம்னா 120, 180 plus 120 வந்து பார்த்தோம்னா எனக்கு என்னது 300. அப்போ 180 by 300 into 100. கிளியரா? 00 00 கேன்சல் ஆயிடும். 1 times இது 6 times, அப்ப 60. அப்ப என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 60%. Next one, the number of male students in biotechnology is what percent more than the number of female students studying in the same course அப்படின்னு கேக்குறாங்க. male students biotechnology 100, number of female students studying in the same course. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன percentage கேக்குறாங்கன்னா more percentage கேக்குறாங்க. அப்ப difference எவ்வளவு? 25. more percentage na denominator la less value into 100. clear அப்ப 1 times இது 3 times, 1 by 3 into 100 na 1 by 3 1 by 3 அதாவது இதோட percentage value 1 by 3 fraction ஓட percentage value என்னது 33 1 by 3. clear next one,
What is the respective ratio between the number of male students in computer science and the number of female students in the same course? Ratio between computer science, male kum female kum. Computer science 120, 108. 120, 108. என்ன டேபிள் எடுக்கலாம்? 12 டேபிள் எடுக்கலாம். 12 டேபிள்ல இது 10 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். சரியா? இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ. 12 டேபிள்ல 120 10 டைம்ஸ், 108 9 டைம்ஸ். அப்ப given ஆப்ஷன்ல 10:9 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது 141ல இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 141ல இருந்து பார்க்கணும்னா ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டிஐ கொடுத்துருக்காங்க, இது இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு குவான்டிட்டி வேணும், அதாவது டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு போகலாம் நம்ம. என்ன கொடுத்திருக்காங்க? how much time would Rahul take to reach the destination if he travels by car? so ராகுல் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு கார்ல போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பான்னு கேக்குறாங்க. அப்ப டேட்டா சஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா speed of Rahul car is double his walking speed for the destination. speed of Rahul's car is double his walking speed for the destination. அவன் ராகுலோட கார் போற ஸ்பீட் எப்படி இருக்குன்னா அவன் வாக் பண்றதை விட டபுள் டைம்ஸ் இருக்கு. அப்போ ராகுல் காருக்கும் ராகுல் வாக்கிங்க்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 2:1. அப்ப டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்? 1:2 இருக்கும். அப்ப இத வச்சு ராகுல் எவ்வளவு டைம்ல போவான்னு சொல்ல முடியுமா? இத வச்சு மட்டும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டாவை வச்சு மட்டும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சு மட்டும் ஆன்சர் சொல்ல முடியல. செகண்ட் டேட்டாவை எடுப்போம். இப்போ ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் அட் விச் ராகுல் அண்ட் சஞ்சய் வாக் இஸ் 3:4. ராகுலும் சஞ்சயும் என்ன ரேஷியோல போறாங்கன்னா 3:4. டைம் ரேஷியோ 4:3. அண்ட் ராகுல் டேக்ஸ் 30 minutes more than the time taken by சஞ்சய் to reach the destination. இவன் 30 minutes அதிகமா எடுத்துக்கிறா. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1 part வந்து 60. 1 part 60 னா 3 parts எவ்வளவு? 30 minutes. 1 part வந்து 30, அப்ப 3 parts வந்து 90, 4 parts வந்து 120. கிளியரா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? எனக்கு ராகுலோட டைம் தெரிஞ்சிருச்சு. அப்ப ராகுலோட டைம் இங்க வந்து ராகுல் எதுல போறான் அப்படின்னா வாக்கிங் ஸ்பீடு. அப்ப ராகுலோட வாக்கிங் ஸ்பீடு இந்த 2 பார்ட்ஸ். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துலயுமே தெரியறது என்னன்னா ராகுல் வந்து வாக் பண்றதுக்கான ஸ்பீடு தான் தெரியுதே தவிர எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அதாவது ராகுல் வந்து வாக் பண்றது எவ்வளவு டைம்ல பண்ணுவான்னு தான் தெரியுதே தவிர இங்க கேட்கறது காருக்கான டேட்டா. ஆனா இங்க எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து வாக்கிங்கான டேட்டா. ஆனா இந்த வாக்கிங்கான டேட்டாவை கொண்டு போய் நான் என்ன பண்ணலாம்? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணும்போது இப்ப ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்து பார்த்தா ஆன்சர் கிடைக்கல, இவங்களையும் தனியா எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கல? ஆன்சர் கிடைக்கல. இப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணி பார்க்கணும்? கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பார்ப்போம். சோ ராகுல் வந்து வாக் பண்றதுக்கு 120 minutes. அப்ப ராகுல் வாக் பண்றதுக்கு இந்த 2 parts தான் வந்து 120 minutesனா 1 part எவ்வளவு? 60 minutes. அப்ப இந்த இடத்துல என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது இல்ல? எப்ப என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது? கொடுத்திருக்கிற ரெண்டு டேட்டாவையும் நான் கம்பைன் பண்ணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது. அப்ப given option the data in both the statement 1 and 2 together are necessary to answer the question. So both the statements are necessary to answer the question. Clear? Next one. Mohan does a work in 10 days. After 5 days, he is joined by Suresh. In how many days will the work be finished? அப்படின்னு கேக்குறாங்க. மோகன் மட்டும் தனியா 10 daysல ஒர்க் பண்ணி முடிச்சிருவாங்க. Suresh takes double time to finish the work than Mohan. இப்போ மோகன் வந்து 10 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்கன்னா சுரேஷ் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 20 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா மோகன் ஆல்ரெடி 10 days ஒர்க் பண்ணுவாங்க தெரியுது. இப்ப இந்த டேட்டாவை யூஸ் பண்ணனா இப்ப சுரேஷ் வந்து டபுள் த டைம் எடுத்துப்பாங்க. இந்த ஒரு டேட்டாவை எடுத்து என்னால ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்காங்க அப்படின்னா சுரேஷோட டைம் நமக்கு தெரியுது. சுரேஷ் மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா வச்சு நான் சொல்லும் போது இந்த டேட்டாவை யூஸ் பண்ணும்போது சுரேஷ் வந்து 20 days எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. சுரேஷ் டேக்ஸ் டபுள் டைம் டு finish the work than Mohan. சோ மோகன் வந்து 10 நாள் எடுத்துக்கிறான், அவனை விட டபுள் டைம் அப்படிங்கும் போது 20 நாள் எடுத்துப்பான். புரியுதா? அப்ப இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? சோ மோகன் வந்து 10 days, அப்ப ஆஃப்டர் 5 days வந்து சுரேஷும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சுரேஷ் does half of the work in 10 days. அப்போ சுரேஷ் வந்து பார்த்தோம்னா
பாதி வேலையை 10 டேஸ்ல பாத்துருவான். அப்போ ஹோல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 20 டேஸ் ஆகுமா? அப்போ இந்த இடத்துலயும் எனக்கு சுரேஷோட வேல்யூ என்னது 20 டேஸ். அப்ப இங்கே எனக்கு சுரேஷோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுது, இங்கேயும் சுரேஷோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுது. அப்ப சுரேஷோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா என்னால என்ன பண்ண முடியும்? how many days the work will the work be completed அதை என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ மெயின் வந்து அப்ப இந்த டேட்டாவை எடுத்தாலும் சுரேஷோட ஒர்க்கை கண்டுபிடிச்சு என்னால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியுது. இந்த டேட்டாவை எடுத்தாலும் சுரேஷோட வேல்யூவை கண்டுபிடிச்சு என்னால கேட்டிருக்க क्वेश्चनக்கு என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. அப்ப ரெண்டுத்துலயுமே ஆன்சர் வரனால ஏதாவது ஒன்னு இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? either 1 or 2. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னா the data in either statement 1 alone or in statement 2 alone are sufficient to answer the question. either புரியுதா? next one. There are 3 friends A, B, C working in a company. If A has a salary of 10,000 per month, who has a salary of 12,500 per month? அப்ப Aக்கு வந்து 10,000 ரூபானா யாருக்கு 12,500 சம்பளம் கிடைக்குன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. C salary is 25% more than A salary. அப்ப இத வச்சு C ஓட salary கண்டுபிடிக்க முடியுமா? A ஓட salary 10,000னா C ஓட salary 25% அதிகம். அப்ப 10,000 25% 2,500 அப்ப 12,500 C ஓட salary. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுதா? ஓகே. A salary is 20% less than B salary. B விட A ஓட salary 20% கம்மி. அப்ப B ஓட salary 100% இருந்ததுன்னா A ஓட salary 80% இருக்குமா? 4:5 அப்ப இந்த 4 பார்ட்ஸ் தான் வந்து 10,000 அப்படின்னா 5 பார்ட்ஸ் யாரா இருப்பாங்க? 12,500 இருப்பாங்களா? புரியுதா? அப்ப இத வச்சு என்னால யாரோட கண்டுபிடிக்க முடியுது? 12,500 வந்து யாரோட சாலரின்னு கண்டுபிடிக்க முடியுது. கிளியரா? அப்ப ரெண்டு இப்போ இதை எடுத்தாலும் எனக்கு யாரோட சாலரின்னு சொல்ல முடியுது, இதை எடுத்தாலும் யாரோட சாலரின்னு சொல்ல முடியுது. கிளியரா? அப்போ ரெண்டுத்துலயுமே எனக்கு இதை எடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது, இதை எடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. என்னோட ஆன்சர் the data in either one in statement 1 or 2 alone are sufficient to answer the question அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. next one. If Deepak and Vivek work for a day alternately, in how many days will the work be finished? Vivek alone can do a piece of work in 6 days. Deepak alone can do that piece of work in 5 days. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டா செய்யணும், ஆல்டர்னேட்டா பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து how many days will the work be finished? அப்போ ஒர்க் வந்து எப்ப முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விவேக் மட்டும் தனியா செஞ்சு 6 டேஸ்ல முடிச்சிடும், ஆல்டர்னேட்டா வேற பண்றாங்க. அப்ப ஆல்டர்னேட்னால டெஃபினட்டா ரெண்டு பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு என்ன ஆகணும்? கொடுத்தாகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் தனியா வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு விவேக் வந்து 6 டேஸ், தீபக் வந்து 5 டேஸ்னு தெரிஞ்சிச்சு. இப்ப கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இவங்க ஆல்டர்னேட் வர்க்க பத்தி பேசுறாங்க. ஆல்டர்னேட் வர்க்க பத்தி பேசுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல டெஃபினட்டா யாரு ஃபர்ஸ்ட் வர்க்க ஸ்டார்ட் பண்றாங்கன்றத பத்தி என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆனா கிவன் டேட்டால எங்கேயுமே என்ன சொல்லலன்னா யாரு ஃபர்ஸ்ட் வேலையை ஆரம்பிக்கிறாங்க, தீபக்கா விவேகா நம்ம கிட்ட என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இங்கேயும் எனக்கு ஆல்டர்னேட் இந்த டேட்டாவை கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்துல ஒண்ணு என்ன கொடுத்துருக்கணும்? தீபக் ஸ்டார்ட் பண்றான்னு கொடுத்துருக்கணும். இல்ல இந்த டேட்டாவை கொடுத்துட்டு விவேக் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இங்க என்ன பண்ணலாம்? அவங்க எவ்வளவு நாள் மட்டும், அதாவது தனியா மட்டும் வேலை பார்த்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றத கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன பண்ணல, ஆல்டர்னேட் டேஸுக்கு யாரு ஃபர்ஸ்ட் வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத சொல்லாதனால எனக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு டேட்டாவுமே என்னது? போதுமானதாக இல்லை. சோ அப்ப அதனால என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா the data even in both the statements one and together are not sufficient to answer the question. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? not sufficient. ரெண்டுமே not sufficient. ஓகேவா? சோ இப்ப ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? நமக்கு இன்னொரு DI இருக்கு. சோ இப்போ இந்த DI க்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வேல்யூஸ் வேணும். சோ இந்த DI வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க? what is the average number of people who travel by train P on Sunday, Tuesday, Wednesday, Thursday? அப்ப average number of people Sunday, Tuesday. சோ Sunday, Tuesday அப்படிங்கும்போது 320
270, 160, 150, 160, 150, 310. So 310 இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 590. 590 310ல 10 ஆட் பண்ணா 600. 600 plus 300 900. So 900 divided by 4. 900 divided by 4 னா ஆன்சர் என்னது 225. given optionல 9 மல்டிபிள் தான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க because 9 இருக்கு இல்லையா அதனால. next one, the number of people who traveled by train P decreased by what percent from Monday to Wednesday. Monday to Wednesday travel by train P அப்படினு கேக்குறாங்க. அப்போ train P Monday to Wednesday அப்போ 360, Wednesday வந்து 160. difference வந்து என்னது 200 divided by, so அப்போ Monday to Wednesday decrease na denominatorல highest value into 100. clear-ஆ? அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிள்ல 5 times இது 9 times. அப்ப 500 by 9. 500 by 9 அப்படிங்கும் போது கடைசி என்ன இருக்கு நமக்கு 0 இருக்கு. அப்ப 0 இருக்கு 500 by 9 அப்படிங்கும் போது 5 times 45 carry 5 5 times 45 55. given optionல 55 ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ இவங்க மட்டும்தான். clear-ஆ? next one, number of people who traveled by train Q on Friday. givenல Friday வே கிடையாது. is 20% more than the number of people who travel by same train on Thursday. அப்ப Qல Thursday 250. இதை விட 20% அதிகம். அப்ப 250ல 10% 25, 20% 50. அப்ப இதை விட 20% அதிகம்னா 250 plus 50 300. யாரு Friday வந்து பார்த்தோம்னா 300. what is the respective ratio between the number of people who traveled on Friday and who traveled on Saturday by the same train? அப்ப Friday வந்து 300 னு கண்டுபிடிச்சிட்டேன். Qல Saturday எவ்வளவு பேரு 350. அப்ப 300 350 க்கு உள்ள என்ன கேக்குறாங்க ரேஷியோ கேக்குறாங்க. கேன்சல் பண்ண அப்படினா 6:7. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6:7. அப்ப ஆன்சர் 6:7. next one, the total number of people who travel by both the given trains together on Tuesday is what percent more than the total number of people who travel by both the given trains together on Thursday. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா percentage more கண்டுபிடிக்கணும் Tuesdayக்கும் Thursdayக்கும். Tuesday வந்து பார்த்தோம்னா 270 240 200 200 400 70 plus 40 110 510. சரியா? so ஒரு வேல்யூ 510. Thursday வந்து பார்த்தோம்னா 150 250 400 டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா என்ன கிடைக்குது நமக்கு 110 கிடைக்குது. என்ன percentage மோர் percentageனா டினாமினேட்டர்ல 110 மோர் percentageனா டினாமினேட்டர்ல lowest value into 100. clear-ஆ? அப்ப 00 கேன்சல் பண்ணிடலாம். 110 divided by 2 னா 55 55 divided by 2 னா 27.5. அப்ப என்னோட ஆன்சர் 27.5. clear-ஆ? next one, what is the difference between the total number of people who traveled by train P on Monday and Sunday together? train P Monday Sunday வந்து பார்த்தோம்னா 680. அதே மாதிரி அந்த total number of people who traveled by Q on same days. Monday Sunday ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 720. சரியா? அப்ப இந்த 680க்கும் 720க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 40. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 40. புரிஞ்சுதா? கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல பார்த்த வரைக்கும்? சோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? சோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும்னா என்னோட क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே என்னால தொடவே முடியல, ஒரு क्वेश्चन கூட ஆன்சரே பண்ண முடியல அப்படிலாம் கண்டிப்பா இருக்காது. டெஃபினட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அப்ரோச் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். புரியுதா? ஆனா டைம்க்குள்ள சால்வ் பண்ண என்ன பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய செட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு கிளாஸ்ல நான் உங்களை என்ன பண்றேன் மீட் பண்றேன். தேங்க்யூ.